அனைவருக்கும் ஜனாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மிக முக்கியமான ஒரு நாளில் இன்றைய தினத்தில், அதுவும் கிறிஸ்துமஸ் தினத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அனைத்து தடம் நிகழ்ச்சியின் ரசிகர்களுக்கும் எங்களுடைய நத்தார் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த வருடத்தின் ஆரம்பம் முதல் பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான ஆளுமைகள் பற்றிய விடயங்களையும், அதே நேரத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் எதற்காக இடம்பெற்றது, அந்த நிகழ்வுகளினூடாக நாம் கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் என்ன என்கின்ற அடிப்படையில் நிகழ்கால வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்வதற்கும் எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கும் பல்வேறுபட்ட ஆளுமைகளையும் நிகழ்வுகளையும் வைத்து எம்மை நாம் மிக சிறப்பான ஒரு நபராகவும், அதே நேரத்தில் எமது நாட்டை ஒரு மிக சிறந்த அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடாக மாற்றுவதற்கு வரலாற்றில் இடம்பெற்ற நிகழ்வுகளை கொண்டு எப்படியெல்லாம் புதியன புனியலாம் என்கின்ற ரீதியில் ஒவ்வொரு விடயங்களை பற்றி ஆழமாக படித்திருந்தோம், தெரிந்திருந்தோம். இன்றும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இருந்தாலும் இன்றைய தினம் மிக மிக முக்கியமான ஒரு நாள், வருடத்தின் கடைசி வார தடம் நிகழ்ச்சி என்பதால் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் அதிகமாக பேசிய பல்வேறுபட்ட, மிக முக்கியமாக எமது ரசிகர்கள் எம்மோடு தொடர்பு கொண்டு கருத்து தெரிவித்த பல்வேறுபட்ட நிகழ்வுகள், விடயங்கள், ஆளுமைகள் பற்றிய மீண்டும் ஒரு மீள் பார்வையாக இந்த 2021ஆம் ஆண்டிலே நாங்கள் பார்த்த பல்வேறுபட்ட விடயங்களை திரும்பி பார்க்க நாங்கள் ஆசைப்பட்டோம். அதனோடு இன்றைய தடம் நிகழ்ச்சியில் இன்னும் வித்தியாசமாக நிகழ்கால உலகை எப்படியெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு பொருளாதாரம் என்பது மிக முக்கியமான ஒரு காரணியாக மாறியிருக்கிறது. எமது நாட்டை மிக சிறப்பானதாக வளமிக்க 2022ஆம் ஆண்டில் நாங்கள் எதிர்பார்த்த இலக்குகளை அடையக்கூடிய வகையில் இந்த வருடம் ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் நாம் எப்படியான பாடங்களை கற்றுக்கொண்டோம், கற்றுக்கொள்ள வேண்டும், அதனூடாக எமது பாதையை எப்படியெல்லாம் சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ரீதியில் நாம் பார்க்க வேண்டிய சில விடயங்களை பற்றிய முழுமையான அலசலாக இந்த ஒரு மணி நேரம் தடம் நிகழ்ச்சி அரவே இருக்கிறது. இது தடம், வரலாற்றின் மறுபக்கம். இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே நாஸ்ட்ரடாம்ஸ் பற்றி, அதாவது மிக முக்கியமான ஒரு தீர்க்கதரிசியான நாஸ்ட்ரடாம்ஸ் கூறிய ஆருடங்கள் பற்றி பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் கதைத்திருந்தோம். எமது தடம் நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப வாரமே அவரை பற்றிய கூறிய ஆருடங்களோடு அவர் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும், ஏன் எதிர்காலத்தையும், நிகழ்காலத்தில் நாம் பார்க்க வேண்டிய விடயங்களையும் எப்படியெல்லாம் கணித்திருக்கிறார். அவருடைய ஆருடம், அதுவும் 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மனிதன் கூறிய விடயங்கள் இன்று வரை நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தை பற்றியும் அவர் பல்வேறுபட்ட விடயங்களை கூறியிருக்கிறாரே, அது நடந்தால் உலகத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் நிகழும், நல்லவைகளும் இருக்கின்றன, தீயவைகளும் இருக்கின்றன. இவ்வாறான விடயங்களிலிருந்து பல்வேறுபட்ட பாடங்களை நாம் கற்றுக்கொண்டிருந்தோம். அதற்கு அடுத்தபடியாக ஜோ பைடனுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் கூறியிருந்தோம். அவர்தான் அமெரிக்காவினுடைய 46வது ஜனாதிபதியாக பதவியேற்றிருந்தார். அவருடைய பதவியேற்றலோடு ஆப்கானிஸ்தானுக்கு விடுதலை கிடைத்து விடுமோ என்று பார்க்கும் பொழுது அங்குதான் புதிய புதிய பிரச்சனைகள் உருவாகி இருந்தன. இருந்தாலும் ஐக்கிய அமெரிக்கா என்பது 15ஆம் நூற்றாண்டில் தோன்றிய ஒரு நாடாக இருந்தாலும் மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வல்லரசுகளின் முதல்வனாக இன்று வரை உலக போலீஸ்காரனாக பார்க்கப்படும் அளவுக்கு தன்னை வளர்த்துக் கொண்ட ஒரு நாடு என்றுதான் கூற வேண்டும். அதுவும் 19ஆம் நூற்றாண்டில் அவர்களால் உருவாக்கப்பட்ட விடயம், அவர்கள் உருவாக்கிய விடயம், அவர்களால் நிகழ்த்தப்பட்ட சாகசங்கள், சாதனைகள், சோதனைகள் என உலகம் பல்வேறுபட்ட மாற்றங்களை கண்டு அமெரிக்காவை சுற்றி உலகம் இயங்கும் அளவுக்கு பல்வேறுபட்ட புதிய புதிய விடயங்களை அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள். சாதகமான விடயங்களும் அரங்கேறி இருந்தன, அதே போன்று பல்வேறுபட்ட பாதகமான விடயங்களும் அமைந்திருந்தன. குறிப்பாக பல்வேறுபட்ட நாடுகள் அமெரிக்காவை தங்கி வாழக்கூடிய ஒரு நிலை இன்று வரை இருப்பதற்கு கூட அவர்கள் அஸ்திவாரமிட்டிருந்தார்கள். அந்த அஸ்திவாரத்தினூடாக பல்வேறுபட்ட புதிய புதிய மாற்றங்களையும் அவர்கள் உருவாக்கினார்கள், உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். மீண்டும் அவர்களுடைய எதிர்பார்ப்பு உலகின் முதல்வனாகவே இருக்க வேண்டும், நாங்கள் எடுக்கின்ற தீர்மானம் இறுதி தீர்மானமாக இருக்க வேண்டும் என்பதற்கான பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டே வருகிறார்கள். இவ்வாறான ஒரு நிலையில்தான் 19ஆம் நூற்றாண்டில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற 2ஆம் உலக மகா யுத்தத்தை முடித்து வைத்த பெருமை அமெரிக்காவையே சாரும். அதற்கு பிறகு 3வது உலகப் போராக மாறிவிடுமோ என்று பயந்த பனிப்போரில் மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்திருந்தாலும் கூட ஒரு பக்கம் விண்வெளி, அதே நேரத்தில் கைத்தொழில், தொழில்நுட்ப புரட்சியில் மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி இன்று உலகம் மிக வேகமாக சுழல்வதற்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் எப்படி ஒரு காரணமாக அமைகிறதோ, அந்த காலகட்டத்தில் ரஷ்யாவோடு இவர்கள் இடம்பெற்ற இந்த பனிப்போரினூடாக புதிய புதிய விடயங்களை அரங்கேற்றி ஒரு வழியாக சோவியத் ரஷ்யா பிளவடைந்ததோடு இந்த பனிப்போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. 1991ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட டிசம்பர் 26ஆம் தேதி தான் சோவியத் ரஷ்யா பிளவடைகிறது. இந்த பிரச்சனை முடிவுக்கு வருகிறது. இருந்தாலும் கூட 2001ஆம் ஆண்டில் மீண்டும் ஒரு பிரச்சனையை ஐக்கிய அமெரிக்கா சந்திக்க தொடங்குகிறது. அதுவரை உலக போலீஸ்காரனாக மட்டுமே பார்க்கப்பட்டு வந்த ஐக்கிய அமெரிக்காவையும் அசைத்து பார்த்த ஒரு நபர் இருந்தார், ஒசாமா பின் லேடன். அவருடைய வாழ்க்கை வரலாற்றினூடாக என்னென்ன விடயங்கள் அரங்கேறியது என்கின்ற விடயத்தையும் தடம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் வழங்கியிருந்தோம். இருந்தாலும் அந்த 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் ஆண்டு தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவை உலகம் வேறு கண் கொண்டு பார்க்கவும் தொடங்கியது. இருந்தாலும் தான் உலக போலீஸ்காரன் அல்லவா, எப்படிப்பட்ட
நடவடிக்கையெல்லாம் என்னால் மேற்கொள்ள முடியும் என்கின்ற ரீதியில் ஒரு தேடுதல் வேட்டையை தொடங்கினார்கள். ஆப்கானிஸ்தானை அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார்கள். ஒசாமா பின் லேடன் 2011ஆம் ஆண்டு கொல்லப்படுகிறார். இருந்தாலும் கூட அமெரிக்கா கட்டுப்படுத்தி வைத்திருந்த ஆப்கானிஸ்தானை இன்னும் 20 வருடங்கள் அவர்களுடைய கையிலேயே வைத்து இந்த 2021ஆம் ஆண்டில் விடுவித்தார்கள். ஒட்டுமொத்த நேட்டோ படையினரும் வாபஸ் வாங்கப்பட்டார்கள். இன்று ஆப்கானிஸ்தானுடைய நிலை தொடர்பாக பின்பு பார்க்கலாம். இப்பொழுது ஐக்கிய அமெரிக்கா இந்த வருடம் முழுவதும் நாங்கள் அதிகமாக பேசிய ஒரு நாடு என்றபடியால் எவ்வாறான விடயங்களை எல்லாம் அவர்கள் அரங்கேற்றி இருந்தார்கள், உண்மையில் அவர்களுடைய வகிப்பாகங்கள் தான் என்ன என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். உலகமே வியந்து பார்க்கும் ஓர் உன்னத தேசம். மக்களின் வாழ்க்கை தரத்திலும் அறிவியல் முன்னேற்றத்திலும் இந்த நாடு அடைந்த உயரத்தில் 10% நாம் அடைந்துவிட மாட்டோமா என இலக்குகளை நிர்ணயித்து உலகின் பல்வேறு நாடுகளும் உள்நாட்டு வளர்ச்சி திட்டங்களை வகுத்து வருகின்றன. ஐக்கிய ராஜ்யத்தை போல நாடுகளை வலை போட்டு பிடித்து காலனித்துவ ஆட்சி நடத்தாமல் ஐக்கிய அமெரிக்கா சற்றே வித்தியாசமாக தன்னை சுற்றி காணப்படும் சிறிய சிறிய நிலப்பகுதிகளை விலை கொடுத்து வாங்கி தனது நிலப்பரப்பை விஸ்தீரணம் செய்தது. அமெரிக்கா விலை கொடுத்து வாங்கிய அலாஸ்கா மற்றும் அதிகாரத்தின் மறைமுக கரத்தின் பலத்தை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளப்பட்ட ஹவாய் தீவுகள் என்பவற்றை குறிப்பிடலாம். இவை ஐக்கிய அமெரிக்கா அமைந்திருக்கும் பிரதான நிலப்பரப்பிற்கு உட்பட்டு காணப்படாவிட்டாலும் அரசியல் சாசனத்தின்படி இந்த பிரதேசங்களும் ஐக்கிய அமெரிக்காவின் ஆளுகைக்கு உட்பட்டதாகவே காணப்படுகின்றன. வல்லரசு பதவிக்கான போட்டியில் ரஷ்யா, ஐக்கிய ராஜ்யம், ஜப்பான், சீனா என்பன போட்டி போடும் நில அளவில் தானும் அவர்களுக்கு சமமாக விளங்க வேண்டும் என்பதை மனதில் வைத்தே இந்த நிலப்பரப்பு அதிகரிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. முதலாம், இரண்டாம் உலகப் போர்களில் சற்று ஒதுங்கியே நின்று கொண்டிருந்த ஐக்கிய அமெரிக்கா பேர்ல் ஹார்பர் மீதான தாக்குதலுடன் இரண்டாம் உலகப் போரில் உக்கிரமாக போரிட தொடங்கியது. ஜப்பானை தனது வழிக்கு கொண்டு வரும் இறுதி அஸ்திரமாக அணு குண்டை வீசி இரண்டாம் உலகப் போரையும் முடிவுக்கு கொண்டு வந்தது. இரண்டாம் உலகப் போரில் இறுதியாக வானிலிருந்து விழுந்த 2 குண்டுகளான லிட்டில் பாய் மற்றும் ஃபேட்மேன் புளூட்டோனியம் அணுகுண்டுகள் விண்ணை பிளக்கும் சத்தத்துடன் வெடித்து லட்சக்கணக்கான மக்களை ஒரு நொடியில் கொன்று குவித்தது. இதன் பின்னணியில் உலகின் சமாதான தூதுவனாக, தேவைப்பட்டால் தடாலடி போலீஸ்காரனாக தன்னை அறிவித்துக் கொள்ளும் அதிகாரத்தை ஐக்கிய அமெரிக்காவின் அதிகார பீடம் பெற்றுக்கொண்டது. இரண்டாம் உலகப் போரின் முடிவுடன் பனிப்போருக்கான ஆரம்ப விதைகள் விதைக்கப்பட்டன. ஒட்டுமொத்த உலகமும் இரு பெரும் வல்லரசுகளுக்கு பக்கத்தில் நின்று இரு அணிகளாக பிரிந்து நின்றன. 2 நாடுகள் ஒன்றையொன்று எதிர்த்து போராடும் நேரடி யுத்தம் போலன்றி ஐக்கிய அமெரிக்கா மற்றும் சோவியத் ரஷ்யா ஆகிய 2 வல்லரசு நாடுகளின் பக்கம் உலக நாடுகள் திரண்டு நின்றன. இது மரபு வழி யுத்தம் அல்ல. 2 இராணுவங்கள் ஒன்றையொன்று எதிர்த்து போர் புரியவும் இல்லை. இது பொது உடைமை மற்றும் முதலாளித்துவம் ஆகிய சித்தாந்தங்களுக்கு இடையிலான மோதலாகவே காணப்பட்டது. கிழக்கிற்கும் மேற்குக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலின் முடிவில் தத்துவார்த்த ரீதியிலான ஆதிக்க பலமும் அதிகார சக்தியும் இலக்காக காணப்பட்டது. இந்த மோதல் உலகெங்கிலும் இடம்பெறுவதை காண முடிந்தது. பிராந்திய ரீதியிலான சிறிய மோதல்களும் இரு தரப்பு யுத்தங்களாக மாற்றமடைந்தன. இரு வல்லரசுகளும் தமது சகாக்களை தமது நிகழ்ச்சி நிரலின்படி வழிநடத்தின. இரு வல்லரசுகளும் அணு ஆயுதங்களை உருவாக்கி குவிக்கத் தொடங்கின. ஆயுதம் உருவாக்கும் முறை, ஏவும் முறை, இல்லாதொழிக்கும் முறை என்பன இந்த மோதலுக்கு அடிப்படையாக அமைந்தது. உளவியல் ரீதியிலான தாக்கங்கள், மாற்றங்கள் என்பனவும் போரின் அடிப்படையாக மாறியது. விண்வெளி போட்டி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் ஆகியவற்றில் இரு தரப்பும் ஒருவரை மற்றொருவர் முன்னேற துடித்தது. ஸ்டாலின் தொடக்கம் ரீகன் வரை, CIA தொடக்கம் KGB வரை, பெர்லின் சுவர் தொடக்கம் ஹிரோஷிமா மற்றும் சோனோபில் வரை வல்லரசுகளிடையே பனிப்போர் இடம்பெற்றது. 1991ஆம் ஆண்டு இடம்பெற்ற சோவியத் யூனியன் பிளவுடன் கம்யூனிசம் உலகின் தனது பலத்தை இழந்தது. அமெரிக்காவின் பிரதான எதிரி நாடும் வலுவிழந்து போனது. அதன் பின்னர் உலகமெங்கிலும் நாடுகளில் ஏற்படும் அரசியல் ரீதியிலான மாற்றங்கள், நிர்வாக ஒழுங்கமைப்புகள், தீவிரவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தல் போன்ற பிரதான அரசியல் சூழ்நிலைகளில் ஐக்கிய அமெரிக்கா முன்னின்று மத்தியஸ்தம் செய்தது. ஒரு சில நாடுகளில் யார் ஜனாதிபதியாக வர வேண்டும், புதிய ஜனாதிபதியை கொண்டு வருவதற்கு எப்படியான அரசியல் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அனைத்து திட்டங்களையும் ஐக்கிய அமெரிக்காவை தீட்டியது. 90களுக்கு பின்னர் ஐக்கிய அமெரிக்காவை உலகத்தின் ஏனைய 200 சொச்சம் நாடுகளும் ஒரு சொர்க்கபுரியாகவே பார்த்தனர். கல்வி வசதி, பொருளாதார முன்னேற்றம், வாழ்க்கை தரம், மக்கள் பாதுகாப்பு, அதி உயர் மருத்துவ வசதிகள் என
சாதாரண மனிதன் காணும் ஒரு கனவு வாழ்க்கை சாதாரணமாகவே அமெரிக்க கலாச்சாரத்தில் நிலவி வந்தது. ஆங்கிலத்தில் அமெரிக்கன் ட்ரீம் எனும் சொல்லாடல் கூட காணப்படுகிறது. அமெரிக்காவை மாய தேசமாகவும் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கும் சந்தையாகவும் ஒட்டுமொத்த உலகமும் பார்த்தது. நாம் கூறிய சமாதானம், பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி, வாழ்க்கை தரம் என அனைத்து விடயங்களும் 2001ஆம் ஆண்டு வரை எவ்வித சந்தேகமுமின்றி ஐக்கிய அமெரிக்க தேசத்தில் நிலவி வந்தது. இது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆனால் 2001ஆம் ஆண்டில் ஒரு நாள் அமெரிக்க வரலாற்றின் கரி நாளாக மாறிப்போனது. The cockpit is not answering their phone. Our number 1 has been staffed and our 5 has been staffed. I am going to call from Washington. I am in a situation with American to learn a possible hijack. What's going on, Betty? Aircraft is erratic again. Problem, very erratic. Betty, talk to me. Betty, are you there? Betty? Betty? வல்லரசு நாடுகளே சீண்டி பார்க்க தயங்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் ஆணி வேரை ஆசியாவின் மலை பகுதிகளில் ஒளிந்து கொண்ட ஒரு கூட்டம் அசைத்து பார்த்தது. அந்த கூட்டம் தான் எதிர்பார்த்ததை விட அதிக சேதத்தை அந்த நாளில் அமெரிக்க தேசத்தில் ஏற்படுத்தியிருந்தது. செப்டம்பர் 11, 2001 வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை முடிவடைந்து அதன் களைப்பு தீர ஆழ்ந்து உறங்கி செவ்வாய்க்கிழமை காலையில் மெல்ல விழித்து கொண்டது நியூயார்க் நகரம். அன்றைய நாளில் நியூயார்க் நகரத்திற்கு வெளியே பெரு நகரங்களில் அமைந்திருந்த விமான நிலையங்களுக்கு அந்த தீவிரவாத கும்பல் வந்து சேர்ந்தது. 4 விமானங்களை கடத்தியது அந்த கும்பல். கடத்தல்காரர்கள் நேரடியாக விமானியின் அறைக்கு சென்று அவர்கள் சொல்லும் பாதையில் விமானத்தை செலுத்துமாறு துப்பாக்கி முனையில் மிரட்டினர். 4 விமானங்களிலும் இந்த சம்பவமே நடந்தேறியது. கடத்தப்பட்ட விமானங்களில் 2 உலக வர்த்தக மைய இரட்டை கோபுர கட்டிடங்களை தாக்கியது. Amy, are you still there? We're in rapid descent. We're all over the place. Can you look out the window and tell us where you are? I see water, buildings. We're flying low. We're flying very, very low. We're flying way too low. Oh my God, we're... ஏறத்தாழ 7-8 வருடங்கள் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள், பொறியியலாளர்களின் உழைப்பில் அதி உயர் திட்டமிடல் வடிவமைப்புடன் உருவாக்கப்பட்ட இந்த கட்டிடம் ஒரு நொடி தாக்குதலில் மொத்தமாக ஆட்டம் கண்டு 1 மணி நேரத்திற்குள்ளாகவே மண்ணோடு மண்ணாக சரிந்து போனது. ஒரு நாடு அல்லது நாட்டின் சார்பாக தீவிரவாத இயக்கம் இந்த தாக்குதலை மேற்கொண்டதா? ஏன் இந்த தாக்குதலை அவர்கள் மேற்கொண்டார்கள்? எப்படி அதி உயர் பாதுகாப்பு கொண்ட விமான நிலையங்கள் மூலமாக தாம் நினைத்த காரியத்தை அவர்களால் செய்ய முடிந்தது? இவை அனைத்திற்கும் மேலாக யார் இந்த தாக்குதலின் திட்டத்திற்கு மூளையாக செயற்பட்டது போன்ற பல கேள்விகள் எழத் தொடங்கின. சவுதி அரேபியாவில் பிறந்து மத அடிப்படைவாதத்தால் கட்டமைக்கப்பட்ட தீவிரவாதத்தின் வழியாக உலகை உலுக்கிய அவன் வேறு யாருமல்ல, விலேச்சத்தனமான தீவிரவாதி ஒசாமா பின் லேடன் தான் அவன். இந்த செயலுக்கு பழிவாங்கும் விதமாக அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் பல்வேறு விதமான காய்களை நகர்த்திய போதும் இறுதியாக 2011ஆம் ஆண்டு அதிபர் ஒபாமாவின் ஆட்சியில் பாகிஸ்தானின் அபோட்டாபாத்தில் ஒளிந்திருந்த ஒசாமா பின் லேடன் அமெரிக்காவின் நேவி சீல் படையினரால் சுட்டு கொல்லப்பட்டான். ஐக்கிய அமெரிக்காவின் குடிமக்களுக்கு அதிபர் ஒபாமா வழங்கிய உரையில் பயங்கரவாதி ஒசாமா பின் லேடன் கொல்லப்பட்டதை உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். 10 வருடங்கள் நீடித்த இந்த நீண்ட பயணம் இறுதியாக முடிவுக்கு வந்ததை அறிவித்த அந்த நொடியில் அனைத்து அமெரிக்கர்களும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். இரட்டை கோபுர தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் ஆன்மாக்களுக்கு
10 வருடங்களின் பின்னர் நியாயம் கிடைத்தது. அதே போன்று 2011ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த சம்பவத்திற்கு பிறகு அமெரிக்காவால் ஆப்கானிஸ்தானில் குடியமர்த்தப்பட்டிருந்த அமெரிக்காவின் நேட்டோ படைகள் இந்த 2021ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோ பைடன் ஆட்சி பீடத்தில் அமர்ந்த பிறகு ஆப்கானிஸ்தானில் இருந்த ஒட்டுமொத்த அமெரிக்க படைகளும் வாபஸ் வாங்கப்பட்டனர். அமெரிக்க வரலாற்றிலும் ஆப்கானிஸ்தான் வரலாற்றிலும் மாபெரும் திருப்புமுனையை இந்த 2021ஆம் ஆண்டில் ஏற்படுத்திய ஒரு மறக்க முடியாத வரலாற்று நிகழ்வாகவும் இன்று வரை ஆப்கானிஸ்தானின் வரலாற்று பக்கங்களில் மறக்க முடியாத ஓர் நினைவாகவும் இந்த சம்பவம் இந்த ஆண்டில் நிறைவேறியதை நினைவு கூறலாம். இந்த வருடம் எதை பற்றி பேசியிருந்தாலும் பொருளாதாரத்தை பற்றி பேசாமல் செல்லவே முடியாது. இப்பொழுது நாங்கள் 2022ஆம் ஆண்டை மிகப்பெரிய ஒரு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆனாலும் அடுத்த வருடம் எப்படி அமையும், குறிப்பாக உலக நாடுகளுக்கு எப்படி அமையும் என்பதையெல்லாம் தாண்டி வளர்ந்து வர நினைக்கின்ற ஒரு நாடான எமக்கு இது எப்படிப்பட்ட வருடமாக அமையப் போகிறது என்கின்ற ஒரு ஏக்கமும் தவிப்பும் எமக்கு இருக்கிறது. நிகழ்காலத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்களும் சந்தித்திருக்கிறோம். இந்த பிரச்சனையுடைய ஆணிவேராக இப்பொழுது மாறியிருக்கிறது இந்த கொரோனா தொற்று. கொரோனா தொற்றினூடாக இலங்கை பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தொடர்ச்சியாக சந்தித்து பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்து எப்படி இதிலிருந்து மீளெழுந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்கின்ற ஒரு ஆவலோடு எதிர்பார்ப்போடு இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலும் அனைத்து மக்களுடைய நம்பிக்கையும் பிரார்த்தனையுமாக அதுதான் அமைந்திருந்தது. பிறக்கின்ற வருடம் சிறப்பானதாக அனைவரும் ஒற்றுமையாக நல்வாழ்வோடு சுகாதாரத்தோடு வாழக்கூடிய ஒரு வருடமாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை தான் அதிகமாக காணப்பட்டது. அதற்கு காரணம் டெல்டாவினுடைய திரும்பியமை அதிகமாக ஆட்டி படைத்திருந்தது, உலகையும் அதிகமாக ஆட்டி படைத்திருந்தது. இப்பொழுது ஒமிக்ரோன் என்கின்ற வைரஸினூடாகவும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளில் புதிதாக இந்த ஒமிக்ரோனினுடைய அடுத்த திரிபாக டெமிக்ரோன் என்கின்ற இன்னுமொரு வைரஸினுடைய திரிபு காணப்படுகிறது. இவ்வாறு ஒமிக்ரோன், டெல்டா, டெல்மிக்ரோன் என்கின்ற ரீதியில் புதிய திரிபுகள் உருவாகும் பொழுது ஒரு நாட்டினுடைய வளம் அதே நேரத்தில் பொருளாதாரம் என்பது பல்வேறுபட்ட சிதைவுகளுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகிறது. 2021ஆம் ஆண்டில் பல்வேறுபட்ட நாடுகள் இதற்கு முகம் கொடுத்திருந்தன. அதே நேரத்தில் சில நாடுகளிடம் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது பணவீக்கத்தினாலும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு அடி வாங்கிய நாடுகள் பல இருக்கின்றன. அதில் நாம் மிக முக்கியமாக ஆப்கானிஸ்தானை பற்றி பார்க்க வேண்டும். இப்பொழுது ஆப்கானிஸ்தான் வாழ் மக்கள் தாலிபான்களுடைய பிடியில் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் வாழ வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இன்னும் பல்வேறுபட்ட சிக்கல்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி இதிலிருந்து வெளிவருவது, பிற நாட்டிற்கு தப்பி ஓடிவிடலாம் என்கின்ற ரீதியில் பலர் தப்பி ஓடி இருந்தாலும் வாழ்கின்ற மக்கள் பல்வேறுபட்ட இன்னல்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், சர்வதேச ரீதியாக தாலிபான் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருப்பதன் காரணத்தினால் எந்த விதமான உதவிகளும் இந்த வருடம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இனி வருகின்ற வருடம் எப்படி அமைய போகிறது, இந்த தாலிபான் ஆட்சி மக்களுக்கான ஒரு ஆட்சியாக மாறி எப்படி அவர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்த போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி அதிகமாகவே எழுந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த வருடத்தில் நாங்கள் அதிகமாக பேசிய இன்னும் ஒரு நாடுதான் ஜிம்பாப்வே. இந்த ஜிம்பாப்வே நாட்டினுடைய பொருளாதார நிலை என்பது அடுத்தது எமக்கு ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு அச்சத்தை ஏற்படும் அளவுக்கு அவர்கள் எமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய பொருளாதார நிலை என்பது மந்த கதியில் சென்று கொண்டிருக்கிறது, அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. அங்கு வாழ்கின்ற மக்கள் வாழ முடியாத ஒரு நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உகண்டாவிலும் அதே ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. உகண்டா தன்னுடைய கடைசி விமான நிலையமான கென்டபேயை கூட சீனாவுக்கு விற்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும் அளவுக்கு அவர்களுடைய கடன் சுமை அதிகரித்திருக்கிறது. இவ்வாறு உலக நாடுகள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் தடம் நிகழ்ச்சியில் அதிகமாக பேசிய ஐரோப்பிய நாடுகளின் மிக முக்கியமான ஒரு நாடான ஜெர்மனியினுடைய பொருளாதார வீழ்ச்சி பற்றி, அதாவது 1921ஆம் ஆண்டிலே அவர்கள் பொருளாதார ரீதியாக சரிவடைந்து இந்த 100 வருடத்தில் அவர்கள் அடைந்த வாழ்க்கையினுடைய பெருமானத்தை, அதுவும் வளர்ச்சியை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். 1946இல் ஹங்கேரி அடைந்திருந்த வீழ்ச்சியை பற்றி பேசியிருந்தோம். பொருளாதார ரீதியாக குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டில் இந்த நாடுகள் இவ்வாறான பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து மீளலும் பொழுது 2021ஆம் ஆண்டு சகல வளங்களையும் தொழில்நுட்ப ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் வளர்ச்சியடைந்த நாடுகளால் இன்றைய நிகழ்காலத்தில் ஏன் இப்படியான ஒரு வாழ்க்கை முறையை வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு மாறி இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பல்வேறுபட்ட நாடுகளும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு காரணம், நாடுகள் வளத்தை அதிகமாக பயன்படுத்துவதாக எண்ணி பணத்தை அச்சிட்டு அதே நேரத்தில் கடன்களை அதிகமாக வாரி குவித்து நாட்டினுடைய வளத்தை அதிகரிப்பதாக கூறி வீழ்ச்சி பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதில் பல நாடுகளை உதாரணமாக குறிப்பிடலாம். அதில் ஒரு சில நாடுகளை உதாரணமாக கொண்டு எமது நாட்டை அடுத்த கட்டத்திற்கு, அதாவது இவ்வாறான ஒரு நிலை ஏற்படாமல் தடுப்பதற்கான வழிவகைகளை எப்படி நாம் கற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ரீதியில் இந்த வருடத்தினுடைய மீள்பார்வையாக ஒரு சில நாடுகளில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் தொடர்பாகவும் நாம் தெரிந்து கொள்வோம்.
ஐக்கிய அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் இடையிலான போர் பற்றிய மிகவும் அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வாக ஐக்கிய அமெரிக்கா மற்றும் கூட்டு நாட்டு படைகள் ஆப்கானிஸ்தான் மண்ணிலிருந்து வெளியேறிய சம்பவத்தை குறிப்பிடலாம். ஜார்ஜ் டபிள்யூ புஷ், பராக் ஒபாமா, டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜோ பைடன் என 4 ஜனாதிபதிகளை கடந்து நீடித்த இந்த யுத்தம் இறுதியில் எதிர்பார்த்த இலக்கை அடையாமல் பாதி வழியிலேயே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. 2001ஆம் ஆண்டிற்கு முன்னர் ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்து வந்த தாலிபான்கள் 20 ஆண்டுகள் தாண்டியும் முற்றாக செயலிழக்கப்படவில்லை. அமெரிக்க படைகளின் வெளியேற்ற செய்தி வெளிவரத் தொடங்கியதுடன் தாலிபான்கள் ஒவ்வொரு பகுதியாக கைப்பற்ற தொடங்கி இறுதியாக அமெரிக்க படையினர் நாட்டில் இருக்கும் போதே தலைநகர் காபூல் மற்றும் நாடாளுமன்றத்தையும் கைப்பற்றினர். அமெரிக்க படையினர், அரசு அதிகாரிகள் மற்றும் மொழிபெயர்ப்பாளர்கள் தமக்கு உதவிய ஆப்கானிஸ்தான் மக்கள் என 1.5 லட்சத்திற்கும் அதிகமான பேரை குறுகிய காலத்திற்குள் ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேற்றி விமானத்தில் அழைத்து சென்றது ஐக்கிய அமெரிக்கா. எனினும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த விமானங்களில் ஒரு அடி இடமாவது கிடைத்து விடாதா, இந்த நாட்டை விட்டு நாம் வெளியே சென்றுவிட மாட்டோமா என்ற கவலையுடன் விமான நிலையத்தில் காத்திருந்த சம்பவத்தையும் காண கிடைத்தது. பறந்து செல்லும் விமானத்தின் வெளிப்புற இறக்கைகளில் ஏறி தப்பித்து செல்ல முயன்று சிலர் கீழே விழுந்து உயிரையும் மாய்த்து கொண்டனர். இதற்கு காரணம் 2001ஆம் ஆண்டிற்கு முன்பு நிலவிய கொடுங்கோல் ஆட்சியை போன்ற ஆட்சியிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே அப்பொழுது அந்நாட்டு மக்கள் அவ்வாறு செய்திருந்தனர். இதை போன்ற கொடுங்கோல் ஆட்சிகளை உலக வரலாறு நெடுக நாம் கண்டு வந்துள்ளோம். இனம், மதம், மொழி என்பன மாறினும் மனிதனின் மற்றவனை அடக்கியாளும் மனநிலை மட்டுமே எப்பொழுதும் மாறியதே இல்லை. இதற்கு உதாரணமாக மற்றொரு நாடான ஜிம்பாப்வேயை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் மனிதன் வாழ்வதென்பது அவ்வளவு இலகுவான ஒரு விடயம் அல்ல. உலகத்தில் பல நாடுகளும் பல்வேறு தனிப்பட்ட காரணங்களால் வாழ்வதற்கு பொருத்தமற்றதொன்றாக தோன்றலாம். ஒரு சில நாடுகளில் காலநிலை பாதகமாக இருக்கும், ஒரு சில நாடுகளில் சட்ட திட்டங்கள் கடுமையாக இருக்கும், ஒரு சில நாடுகளில் அரசாங்கத்தின் கொள்கைகள் மக்களுக்கு முரணாக காணப்படும். மேலும் சில நாடுகளில் தேசிய பொருளாதாரம் என்பது அதல பாதாளத்திற்கு குழியொன்றை தோன்றி அதில் கான்கிரீட் கலவை கொண்டு மூடியது போல இறந்த பிணமாக காணப்படும். ஆனால் இந்த காரணங்கள் அனைத்தும் ஒரு சேர காணப்படும் ஒரு சில நாடுகளில் ஜிம்பாப்வேயும் ஒன்று. இந்த பாரதூரமான பொருளாதார பிரச்சனைக்கு வித்திட்டது 2007ஆம் ஆண்டு ஜிம்பாப்வே பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மோசமான பணவீக்க நிலைமையாகும். இந்த பணவீக்க நிலை உலக வரலாற்றில் 2வது மிக மோசமான பணவீக்க நிலையாக கருதப்படுகிறது. 1980ஆம் ஆண்டு ஆங்கிலேய ஆதிக்கத்திலிருந்து சுதந்திரம் பெற்ற ஜிம்பாப்வே தனது முதலாவது பொது தேர்தலை எதிர்கொண்டது. இந்த தேர்தலில் ஜிம்பாப்வே தேசிய கட்சி அதிக விருப்பு வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டது. இந்த கட்சியை சேர்ந்த தேசியவாத கொள்கை கொண்ட தலைவரான ராபர்ட் முகாபே மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார். I, Robert Gabriel Mugabe, hereby formally tender my resignation as the President of the Republic of Zimbabwe with immediate effect. ஜிம்பாப்வே அரசியல் சட்டத்திற்கு அமைவாக தான் கடமையாற்றுவேன், மக்களின் நல்வாழ்வுக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்து செயற்படுவேன் என கூறி பதவி பிரமாணம் செய்து கொண்ட முகாபே அதன் பின்னர் செய்த காரியங்கள் முற்றிலும் முரணாகவே அமைந்திருந்தது. விரைவாகவே தனது சர்வாதிகார முகத்தை வெளிக்காட்டத் தொடங்கிய ராபர்ட் முகாபே அரசியல் சட்ட திட்டங்களில் மாற்றங்களை மேற்கொண்டு பாராளுமன்றம் வசமிருக்கும் மிக முக்கியமான அதிகார பலங்களை ஜனாதிபதியின் கீழ் கொண்டு வந்தார். தனது அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்ட அரசியல்வாதிகளையும் ஊடகவியலாளர்களையும் சமூக ஆர்வலர்களையும் அரச படைகளை ஏவி வேட்டையாடினார் ராபர்ட் முகாபே. ராபர்ட் முகாபேயின் சர்வாதிகார ஆட்சி மொத்தமாக 37 ஆண்டுகள் நீடித்தது. பதவி வெறி காரணமாக அவரது ஆட்சி காலத்தில் பல்வேறு பொருளாதார சிக்கல்களை ஜிம்பாப்வே நாடு சந்திக்க தொடங்கியிருந்தது. இன்று ஜிம்பாப்வே எதிர்நோக்கும் மீள முடியாத பொருளாதார சுமைகளை
பிள்ளையார் சுழியிட்டு ஆரம்பித்து வைத்த பெருமை ராபர்ட் முகாபேயை சாரும். சிம்பாப்வேயின் பொருளாதார சிக்கல்களை அறிந்து கொள்வதன் மூலம் ஒரு நாட்டிற்கு நிதிசார் முடிவுகள் எவ்வளவு முக்கியமானது என தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பணக்கொள்கை முடிவுக்கும் பின்னர் இருக்கக்கூடிய சாதகமான பாதகமான விடயங்கள் எவ்வளவு காலம் மக்களை பாதிக்கக்கூடும் என்ற விடயங்களை ஆராய்ந்து பார்த்தே மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாமும் தெரிந்து கொள்ளலாம். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக வாக்குறுதிகளை அள்ளி வீசும் அரசியல்வாதிகள் வெற்றி பெற்றதன் பின்னர் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயற்படாமல் அதன் மூலம் ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்புகள் பற்றியும் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடும் போட்டியாளர்கள் நாட்டில் வரிகளை குறைப்பேன் என பிரச்சாரம் செய்து ஆட்சியை கைப்பற்றி பொருள் சேவை விற்பனை வரிகளையும் ஆடம்பர வரிகளையும் குறைப்பதால் மக்களுக்கு எந்தவித நன்மையும் ஏற்பட போவதில்லை. நிறுவனங்கள் நேரடியாக செலுத்தும் விற்பனை வரிகளை குறைப்பதன் மூலம் நிறுவனங்களின் லாபம் அதிகரிக்குமே தவிர வரி செலவு குறைந்த காரணத்தினால் பொருள் விலையை அவர்கள் குறைப்பார்கள் என எந்த விதத்திலும் நாம் எதிர்பார்க்க முடியாது. வரி குறைந்ததால் உருவாக்கிய லாபத்தை தமது மேலதிக வருமானமாக பெற்றுக்கொள்ளவே நிறுவனங்கள் விரும்பும். அதே போல ஆடம்பர வரிகளை செலுத்தும் உயர் வகுப்பினர் ஆடம்பர வரிகள் எதுவுமின்றி மேலும் ஆடம்பரமாக வாழ்வதற்கான வழிகளை இதன் மூலம் ஏற்படுத்தப்படுமே தவிர பெரும்பான்மையாக இருக்கும் ஏழை மக்களுக்கு எந்தவித நன்மையும் இதனால் உருவாகப் போவதில்லை. ஆடம்பர வரிகளால் கிடைக்கப்பெற்று வந்த அரச வருமானம் இழக்கப்படுவதால் அரசாங்கத்தாலும் ஏழை மக்களுக்கு செய்யும் நல்வாழ்வு திட்டங்களை செய்ய முடியாத சூழ்நிலையே ஏற்படும். அதே போலதான் சபிக்கப்பட்ட கண்டமாக ஆப்பிரிக்காவை சேர்ந்த மற்றொரு நாடான உகண்டாவில் தோன்றிய அரக்கனான இடியமின் ராபர்ட் முகாபேயை மிஞ்சும் வகையில் தனது கொடுங்கோல் தன்மையை வெளிப்படுத்தினான். அதனால் உகண்டா என்கின்ற ஒரு நாட்டில் நிகழ்காலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார சீரழிவுகள், அந்த நாடு சந்திக்கின்ற பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது 2021ஆம் ஆண்டில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு நாடுகளில் ஒன்றாக இப்பொழுது உகண்டா எனும் ஒரு நாடு மாறியிருக்கிறது. பொதுவாகவே இதுவரை உலகத்தில் வாழ்ந்து மடிந்த பல்வேறு சர்வாதிகாரிகளின் வாழ்க்கை இறுதி அத்தியாயத்தில் மிகவும் கவலைக்கிடமாகவே இருந்துள்ளது. ஆனால் இந்த வகையில் இடியமின் தான் வாழ்ந்த நாட்களில் தான் செய்ய வேண்டிய கொடுங்கோல் ஆட்சியையும் மக்கள் மீதான வன்முறைகளையும் தன் விருப்பம் போல செய்து முடித்து இறுதி காலத்தில் ஓய்வாக தனது நாட்களை கழித்தார். ஹிட்லரின் கதையில் இறுதியில் அவர் தான் கொலை செய்யப்பட போகிறேன் என முன்பே அறிந்து குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்டார். முகமது கடாஃபி மக்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு அடித்து கொலை செய்யப்பட்டார். ஆனால் இடியமின் இறுதி வரை சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து அமைதியாக தனது பயணத்தை முடித்துக் கொண்டார். தர்மம் இறுதியில் வெல்லும் என்ற பழமொழி இவரது கதையில் செல்லுபடியாகாது. சினிமா திரைப்படங்களில் கூறுவதைப் போல வில்லன் இறுதி வரை வெல்வான் என்பதைப் போல கடைசி வரை அவரது பக்கமே வெற்றி நின்றது. இடியமீனின் உணவு பழக்க வழக்கமே வித்தியாசமானதாக காணப்பட்டது. உணவு வகைகளை, குறிப்பாக அசைவ உணவு வகைகளை ருசி பார்ப்பதற்கு பெரும்பாலான மக்கள் ஆர்வம் காட்டுவது இயல்பானதொன்று. கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன் போன்ற உணவுகள் பெரும்பான்மை மக்களால் பொதுவெளியில் உண்ணப்பட்டாலும் ஒரு சில பறவைகள், காட்டு விலங்குகள் என்பவற்றை சட்டவிரோதமாக வேட்டையாடி உண்ணும் பழக்கம் என்றும் பல்வேறு நாடுகளில் இருந்து வருகிறது. அதற்கு மிக சிறப்பான ஒரு உதாரணமாக வூஹான் மிருக இறைச்சி சந்தையை குறிப்பிடலாம். 2020-2021 ஆட்டி படைத்த கொரோனா ஆரம்பித்த உதித்த இடமாக இன்று வரை மக்கள் நம்பிக்கொண்டிருக்கும் வூஹான் இறைச்சி கடையை எளிதில் இந்த 2021ஆம் ஆண்டிலும் எம்மால் மறந்துவிட முடியாது. எனினும் இந்த உணவு முறைகளின் வரையறைக்கு உட்படாமல் மிகவும் கொடூரமான ஒரு உணவு முறைமையினை இடியமின் கடைபிடித்து வந்தார். ஆம், அவருக்கு இறைச்சி தேவை என்றால் அவரது வேலையாட்கள் செல்வது பல்பொருள் அங்காடிக்கோ அல்லது கடை தெருவுக்கோ அல்ல. அவர்கள் நேரே செல்வது மருத்துவமனைகளின் பிணவறைக்கு. இறந்த உடல்களின் அழுகாத உடல் பாகங்களை தேர்ந்தெடுத்து தர பரிசோதனை செய்து அதனை இடியமீனின் மாளிகைக்கு கொண்டு வருவார்கள். அவரது கட்டளைக்கு ஏற்ப அந்த உடல் பாகங்கள் சமைக்கப்பட்டு அவருக்கு பரிமாறப்படும். இது அவரது நாளாந்த உணவு பழக்க வழக்கமாகவும் மாற்றமடைந்திருந்தது. அந்த பிணங்களில் பெரும்பாலானவை இடியமீனின் வன்முறை வெறியாட்டத்திற்கு பலியாகிய உடல்களே ஆகும். இதன் மூலம் இறந்த பின்னரும் கூட அந்த உடல்களை விட்டு வைக்காமல் அதன் மீதும் தனது வன்முறையை காட்டிய மாபெரும் மனநோயாளியே இடியமீன் என்பது புலனாகிறது. எப்போது சொல்லுங்கள், உலகின் அதி பயங்கரமான இரத்த வெறி பிடித்த கொலைகார கொடுங்கோல் ஆட்சியாளர் யார் என்று.
ராணுவ மயமாக்கல் பற்றியும் இந்த வருடம் அதிகமாகவே நாங்கள் பேசியிருந்தோம். குறிப்பாக ராணுவ மயமாக்கலினூடாக ஒரு நாடு எப்படியெல்லாம் விழுந்திருக்கிறது, சீரழிந்திருக்கிறது, உலகத்தினுடைய பார்வையிலிருந்து அந்த நாடுகள் எப்படியெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ரீதியிலும் கூட பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். அதற்கு மிக சிறந்த உதாரணமாக உகண்டா, தாய்லாந்து போன்ற நாடுகளை குறிப்பிடலாம். இருந்தாலும் அதிகமாக இந்த வருடத்தில் இப்பொழுது வரை பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நாடுதான் மியன்மார். மியன்மாரினுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும் பொழுது அந்த நாடு இப்பொழுது சொர்க்கபுரியாக இருந்திருக்க வேண்டும். இருந்தாலும் கூட அங்கு மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நிலை இல்லாத பட்சத்தில் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கும் போராட்டங்களுக்கும் உட்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய நிலைக்கு அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் இந்த 2021ஆம் ஆண்டிலே அதிகப்படியான கஷ்டங்களையும் இன்னல்களையும் சந்தித்திருந்தார்கள். குறிப்பாக பிப்ரவரி மாதத்திலே மியன்மார் தொடர்பான ஒரு வரலாற்று கதையை வழங்கியிருந்தோம். ஆங் சாங் என்கின்ற ஒரு மனிதன் மியன்மாரினுடைய தந்தையாக எப்படி போற்றப்படுகிறார், அவருடைய மகள் ஆங் சாங் சூக்கியினுடைய வருகைக்கு பிறகு மியன்மாரில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, அவரினூடாக மியன்மார் புதியதொரு பரிணாமத்தை ஒட்டுமொத்த உலகமும் பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு தன்னை வளர்த்துக் கொள்ளும் என்று பார்க்கும் பொழுது அங்கும் அரசியல் ரீதியான பிரச்சனைகள் எழத் தொடங்கின. இப்பொழுது ஆங் சாங் சூகி கைது செய்யப்பட்டு ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலே மியன்மார் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஆப்கானிஸ்தானிலிருந்து மக்கள் தப்பியோட முற்படுகிறார்களோ அதே போன்றதொரு நிலைதான் மியன்மாரிலும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அங்கு வாழ்கின்ற மக்களும் சுதந்திரத்திற்கான தேடலாக பிற நாட்டிற்கு செல்வதற்கான நடவடிக்கைகளை ஒவ்வொரு நாளும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இந்த 2021ஆம் ஆண்டில் கிடைக்கவே இல்லை. இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக ஆங் சாங் சூக்கியினுடைய கைதி தொடர்பாகவும் அவருக்கு வழங்கப்பட்ட 4 வருட தண்டனையை ரத்து செய்வதற்கும் உலக நாடுகள் அனைத்தும் பல்வேறுபட்ட குரல்களை எழுப்பியிருந்தாலும் கூட அங்கு புதிதாக அமைந்திருக்கின்ற ராணுவ ஆட்சி முறையில் அவர்கள் எது சொல்வதையும் அவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. இவ்வாறான ஒரு நிலைமை தென்கொரியாவுக்கும் ஏற்பட்டிருந்தது. தென்கொரியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி இப்பொழுது பொது மன்னிப்பு வழங்கி விடுக்கப்பட்டிருக்கிறார். பொது மன்னிப்பு வழங்கி அவர் வெளியே வரும் பொழுது ஆங் சாங் சூக்கிக்கு இவ்வாறான ஒரு தண்டனை வழங்கி அதிலிருந்து அவர் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்கின்ற ஒரு தேடலும் இப்பொழுது மக்கள் மத்தியில் எழத் தொடங்கி இருக்கின்றன. இருந்தாலும் அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறுபட்ட போராட்டங்கள் மியன்மார் முழுவதும் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் மியன்மார் ஏன் இவ்வாறான ஒரு நிலையை சந்தித்தது, மியன்மாரினுடைய வரலாற்றை மீண்டும் ஒரு மீள்பார்வையாக நாமும் பார்த்து தெரிந்து கொள்வோம். ஆப்பிரிக்கா மட்டுமல்ல, ஆசியாவிலும் இதே போன்ற சர்வாதிகாரிகள் அல்லது இராணுவ பலத்தால் கட்டமைக்கப்பட்ட கொடுங்கோல் ஆட்சிகள் இடம்பெற்றே வந்துள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளிலும் இராணுவ புரட்சி ஏற்பட்டு இராணுவம் அரசு அதிகாரத்தை கைப்பற்றிய நிகழ்வுகள் வரலாறு நெடுகிலும் காணக்கூடியதாக உள்ளது. எனினும் அந்த இராணுவ ஆட்சியாளர்கள் பெரும்பாலும் கம்யூனிச சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவே காணப்பட்டனர். சமத்துவம் பேசும் கம்யூனிச கொள்கைகள் கடும் போக்குவாத இராணுவ தலைமையுடன் பெரும்பாலும் ஒத்துப்போவதில்லை. எனினும் மியன்மார் இராணுவம் தன்னை கம்யூனிச ஆட்சி அரசாங்கமாக அறிவித்துக் கொண்டது ஆச்சரியத்தை அளித்தது. முன்பு பர்மா விடுதலை இராணுவமான BIA சீனாவின் கம்யூனிச கொள்கைகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒன்றாகும். இதில் அங்கம் வகித்த ஒரு சிலரை தற்போதைய மியன்மார் இராணுவத்தின் தலைமை பொறுப்பையும் ஏற்றிருந்தனர். இராணுவம் கம்யூனிசத்தை கையில் எடுப்பதற்கு ஏதுவான காரணமாக இதனை குறிப்பிடுகின்றனர் அரசியல் ஆய்வாளர்கள். நாட்டில் பத்திரிகை துறை மற்றும் தொலைக்காட்சி வானொலி என்பன தேசியமயமாக்கப்பட்டது. தனியார் பத்திரிகை தொலைக்காட்சி வானொலி என்பவற்றுக்கு தடையும் விதிக்கப்பட்டது. 1988ஆம் ஆண்டு மியன்மார் அரசியல் வரலாற்றில் மிகவும் முக்கியமானதொரு வருடமாக கருதப்படுகிறது. 8888 என அடையாளப்படுத்தப்பட்ட போராட்டங்கள் நாடெங்கிலும் முன்னெடுக்கப்பட்டன. இந்த போராட்டங்கள் ஆகஸ்ட் 8, 1988 அன்று ஆரம்பிக்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் இடம்பெற்ற போராட்ட களத்தில்தான் அந்த பெண் முதலாக உரை நிகழ்த்தினார். குழுமியிருந்த மக்களை நோக்கி அரசியல் ரீதியிலான மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் முன்வைத்தார். அந்த பெண்மணியே நோபல் பரிசு பெற்ற ஆங் சாங் சூக்கி ஆவார். யார் இந்த ஆங் சாங் சூக்கி? இவர் மியன்மாரில் கொண்டு வந்த மாற்றங்கள் தான் என்ன? அண்மையில் மியன்மாரை தாண்டி உலகம் முழுவதும் மீண்டும் ஒருமுறை இவரின் பெயர் உச்சரிக்கப்படுவதற்கும் இவரால் நிகழ்த்தப்பட்ட, அதுவும் 2021ஆம் ஆண்டில் இடம்பெற்ற அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு அரசியல் சம்பவமாக ஆங் சாங் சூக்கிக்கு ஏற்பட்ட மாற்றங்களும் மியன்மார் இன்று வரை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளையும் இந்த 2021ஆம் ஆண்டில் எளிதாக நாம் கடந்துவிட்டு செல்ல முடியாது. ஆங் சாங் சூக்கி ஜூன் 19, 1945ஆம் ஆண்டு பர்மாவின் தேச தந்தையான ஆங் சானுக்கு மகளாக பிறந்தார். தன் நாட்டில் மக்களாட்சியை ஏற்படுத்த அறவழி போராட்டத்தை நடத்தி வரும் இவர் தனது 21 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் 15 ஆண்டுகள் வீட்டுக் காவலிலே கழித்தார். கடைசியாக 1990ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு நவம்பர் 13ஆம் தேதி வரை இராணுவ ஆட்சியாளர்களால் விடுவிக்கப்படும் வரை வீட்டுக் காவலிலேயே இருந்து வந்தார். சூக்கி 1990இல் ராஷ்டிரோ பரிசு,
சக்கரோவ் பரிசு மற்றும் 1991 நோபல் பரிசு ஆகியவற்றை பெற்றுள்ளார். ஐரோப்பிய யூனியன் அமைப்பின் சார்பில் வழங்கப்படும் மனித உரிமைகளுக்கான சக்காரோவ் விருது 1990 ஆங் சாங் சூக்கிக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டாலும் அந்த காலகட்டத்தில் இவர் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்ததால் அதை அவரால் பெற இயலவில்லை. சுமார் 23 ஆண்டுகளுக்கு பிறகு அவ்விருதினை 2013 ஆங் சாங் சூக்கி பெற்றுக்கொண்டார். The importance of freedom of thought. Freedom of thought begins with the right to ask questions. And this right our people in Burma have not had for so long that some of our young people do not quite know how to ask questions. 1992 இந்திய அரசின் ஜவஹர்லால் நேரு அமைதி பரிசையும் பெற்றுக்கொண்டார். 2007 கனடா அரசு இவரை அந்நாட்டின் பெருமைமிகு குடிமகளாக அறிவித்தது. 1990 மியன்மாரில் இடம்பெற்ற பொது தேர்தல்களில் இவரது கட்சி பெரும்பான்மையான இடங்களை வென்றது. ஆங் சாங் சூக்கியின் மக்களாட்சிக்கான தேசிய அமைப்பு கட்சி நாட்டின் 59% வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்தின் இடங்களில் 81% இடங்களை, அதாவது 495 மொத்த இடங்களில் 392 இடங்களை வென்றது. ஆனாலும் இவர் தேர்தலுக்கு முன்னரே வீட்டுக்காவல் சிறையில் அடைக்கப்பட்டதால் நாட்டின் பிரதமராக முடியவில்லை. ஜூலை 20, 1989 முதல் நவம்பர் 10, 2010 வரையிலான 21 ஆண்டு காலத்தில் 15 ஆண்டுகள் வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சுதந்திரத்திற்கு பின்னர் உருவாக்கப்பட்ட ஜனநாயக அரசாங்கத்தில் ஆங் சாங் சூக்கியின் தாயும் இடம்பெற்றிருந்தார். ராணுவ புரட்சி 1962 இடம்பெற்ற போது தமது உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆங் சாங் சூக்கி மற்றும் அவரது தாய் நாட்டை விட்டு வெளியேறினர். அதன் பின்னர் பல ஆண்டுகள் கழித்து 1987 ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து ஆங் சாங் சூக்கி அரசியல் போராட்ட களத்தில் குதித்தார். ஒரு சில இடங்களில் போராட்டம் வன்முறையாக மாறிய போதும் ஆங் சாங் சூக்கி தனது ஆதரவாளர்களிடம் அமைதியை கடைபிடிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். அவரது ஆர்ப்பாட்ட கூட்டங்கள் அனைத்தும் வன்முறை சம்பவங்கள் ஏதுமின்றி அமைதியாக, அதேவேளை சர்வதேச நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இடம்பெற்றது. இந்த அமைதி வழியிலான தலைமை பண்பை கொண்டிருப்பதால் தான் ஆங் சாங் சூக்கி சமாதானத்திற்கான நோபல் பரிசையும் வென்றிருந்தார். And what is more important, the Nobel Prize had drawn the attention of the world to the struggle for democracy and human rights in Burma. இந்நிலையில் மியன்மாரில் கடந்த பிப்ரவரி மாதம் 1 அந்நாட்டு ராணுவம் ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கவிழ்த்துவிட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. அதைத் தொடர்ந்து நாட்டின் தலைவர் ஆங் சாங் சூக்கி, அதிபர் வின் மைண்ட் உட்பட முக்கிய அரசியல் தலைவர்கள் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகளை ராணுவம் கைது செய்தது. அப்போது முதல் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ள ஆங் சாங் சூக்கி மீது தகவல் தொடர்பு சாதனங்களை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்தது, கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்காததன் மூலம் தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தை மீறியது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடத்திய மியன்மார் நீதிமன்றம் ஆங் சாங் சூக்கிக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டது. அதேபோல் அதிபர் வின் மைண்டிற்கும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்தும் வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருவதால் ஆங் சாங் சூக்கி மற்றும் மியன்மார் மக்களின் நிலை, பொருளாதார பிரச்சினை மற்றும் மியன்மார் அரசு இந்த 2021 சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறுபட்ட பிளவுகள் ரீதியிலான பிரச்சனைகளுக்கும் தீர்வு எட்டப்படாத நிலையில் மியன்மார் மக்கள் 2022 மியன்மாரில் வாழ்வதா அல்லது தப்பி ஓடுவதா என்ற மனநிலையில் இருந்து வருவதை காண முடிகிறது. இவ்வாறான ஒரு நிலையில் பல்வேறுபட்ட தரப்பினரும் ஒரு பக்கம் போராட்டங்களிலும் இன்னும் ஒரு சிலர் நாட்டை விட்டு தப்பியோடும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அதே வேளையில் ஆங் சாங் சூக்கிக்கு 4 வருட தண்டனை உறுதி செய்யப்படுமா அல்லது அந்த தண்டனை விலக்களிக்கப்படுமா என்பதை இன்னும் ஒரு சில நாட்கள் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். வரலாறு, அந்த வரலாற்றில் வாழ்ந்த மனிதர்களும் சரி, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களும் சரி,
தடம் பதித்த பல்வேறுபட்ட ஆளுமைகளுடைய வரலாற்று பக்கங்களையும் அதே நேரத்தில் வரலாற்றின் மறுபக்கங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். ஆரம்பத்தில் நாங்கள் கூறியது போல ஜோ பைடன் தொடங்கி ஆப்ரஹாம் லிங்கன் என அமெரிக்காவினுடைய தலைவர்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் நெல்சன் மண்டேலா, மகாத்மா காந்தி, இந்திரா காந்தி போன்ற பல்வேறுபட்ட தலைவர்களாக இருக்கட்டும், ஈகோ சாவேஸ் போன்ற வெனிசுலாவினுடைய அதிபர்களாக இருக்கட்டும், உகாண்டாவை மிக கொடூரமாக ஆட்சி செய்த இடியமீனாக இருக்கட்டும், இவ்வாறு பல்வேறுபட்ட ஆளுமைகளை பற்றி பார்த்திருந்தாலும் கூட ஒரு சில தலைவர்கள் தடம் பதித்து விட்டே சென்றிருந்தார்கள். அவர்களை பற்றி தினந்தோறும் நாம் அதிகமாகவே பேசிக் கொண்டிருக்கிறோம். நிகழ்காலத்தில் தடம் நிகழ்ச்சியினுடைய தோற்றமாக மாணவர்களை இலக்கு வைத்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது மாணவர்களுடைய குருவாக இன்று வரை பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் அவர் இன்று வரை மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்து வாழ்ந்து வருகிறார் என்கின்ற விடயத்தையும் கூட உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இந்த 2021ஆம் ஆண்டில் மீண்டும் நாங்கள் அவரை தான் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். காரணம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை மக்களுக்கானதாக மட்டுமே அமைந்திருந்தது. ஒரு விஞ்ஞானியாக மிகப்பெரிய ஒரு சாதனையை அவர் படைத்திருந்தார். அவருடைய அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற உத்வேகம் பிறக்குமோ அதே அளவுதான் அந்த அக்னி சிறகை நீங்கள் பாருங்கள், படியுங்கள் என்று பல்வேறு முறை நாங்களும் எமது நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு கூறியிருக்கிறோம். அந்த புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கின்ற அப்துல் கலாமினுடைய வரிகளும் சரி, அதே நேரத்தில் அவர் செய்த சாதனைகளும் சரி, மிகவும் அளப்பரியது, அலாதியானதாக பார்க்கப்பட்டது. அதே போன்றுதான் விளையாட்டு வீரர்களை பார்க்கும் பொழுது பல்வேறுபட்ட ஆளுமைகள் எப்படியெல்லாம் தடம் பதித்து இன்று வரை பேசு பொருளாக நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் நாம் பார்த்திருந்தோம். அதில் மிக முக்கியமான ஒரு நகராக கிறிஸ்டியானோ ரொனால்டோவை குறிப்பிடலாம். இன்று வரை உலகத்தினுடைய விளையாட்டு வீரர்களே அதிசிறந்த வீரராக நிகழ்காலத்தில் பேசப்படுகின்ற ஒரு வீரராக கிறிஸ்டியானோ ரொனால்டோ மாறி இருக்கிறார். அவரை பற்றியும் ஒரு சில உங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் விடயங்களை நாங்கள் கூறுவதற்கு ஆசைப்பட்டிருக்கிறோம். இந்த 2021ஆம் ஆண்டில் இவர்களை பற்றி தெரிந்து கொண்டு, அதாவது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றியும் அதே நேரத்தில் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொண்டு 2022ஆம் ஆண்டிற்கான மலரவுள்ள அந்த ஆண்டிற்கான உத்வேகத்தை நீங்கள் பெற வேண்டும். சாதனையாளர்களாக நீங்களும் விளர வேண்டும். வாழ்ந்தாலும் சரி, வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, சாதனை மனிதன் என்றுமே பேசப்படுவான் என்பதற்கு நிகழ்காலத்தில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ போன்றவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற விளையாட்டில் சாகசங்களை எல்லாம் தாண்டி மனிதநேய சமூக ரீதியிலான அவருடைய பற்றையும் அவருடைய செயற்பாடுகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு பல்வேறுபட்ட ஆளுமைகள் தடம் பதித்த விடயங்களிலிருந்து ஒரு சில மிக முக்கியமான விடயங்களை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம். உலக வரலாறு என்பது நாடுகளாலும் அரசுகளாலும் யுத்தங்களால் மட்டுமே கட்டமைக்கப்படவில்லை. இந்த உலகம் நாம் வாழும் சமூகம் என்பது இயற்கை சார்ந்த விடயங்கள், அனர்த்தங்கள், சூழல் மாற்றங்கள் என்பவற்றையும் தாண்டி உயர்ந்த பண்புகள், திறமைகளை பெற்ற மனிதர்களாலும் அவர்களது இயல்புகள் என்பவற்றாலும் பல மாற்றங்களை சந்தித்துள்ளது. அவ்வாறு சாதித்த பல மனிதர்களை பற்றியும் எமது தடம் நிகழ்ச்சி 2021ஆம் ஆண்டில் உங்களுக்கு வழங்கியிருந்தது. போர்த்துக்கல் நாட்டின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்து வரும் மதீரா தீவின் செயின்ட் ஆண்டோனியோ என்று அழைக்கப்படும் பகுதி 1980களில் மிகவும் வறுமை மிக்க பிரதேசமாக காணப்பட்டது. அந்த தீவில் வசித்து வந்த தம்பதியினரான டெனிஸ் மற்றும் மரியா ஆகியோருக்கு மொத்தமாக 3 குழந்தைகள். டெனிஸ் தோட்ட வேலையையும் மரியா சமையல் தொழிலையும் தமது வாழ்வாதார பணிகளாக செய்து வந்தனர். 1985ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 4வது மகனாக பிறந்தார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ டாஸ் சான்டோஸ் அவீரோ. அவரது பிரசவத்திற்கு முன்னர் குடும்ப வறுமை காரணமாக அவரை கருவிலேயே கலைத்துவிடும் முடிவில் அவரது பெற்றோர்கள் இருந்தனர். எனினும் பின்னர் தெய்வ பக்தியின் காரணமாக அந்த முடிவையும் கைவிட்டனர். அவரது பெயருக்கு காரணமாக கூறப்படுவது ரொனால்டோவின் தந்தை டெனிஸ் அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ரீகனின் மீது பெரும் மதிப்பை வைத்திருந்தார். அவரது பெயரை ஞாபகப்படுத்தும் விதமாக தனது மகனுக்கு ரொனால்டோ என பெயர் சூட்டினார். ரொனால்டோவை 2003ஆம் ஆண்டு ஸ்போர்ட்டிங் கழகத்திலிருந்து 275 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விலைக்கு வாங்கியது மான்செஸ்டர் கழகம். மின்னலை விடவும் வேகமாக களத்தில் செயற்படும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்காக தொடர்ந்து சிறப்பாக விளையாடி வருகிறார். ரொனால்டோவின் பங்களிப்புடன் 2007, 2008 மற்றும் 2009 என 3 ஆண்டுகள் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்தாட்ட போட்டியின் சாம்பியனாக முடிசூடி கொண்டது மான்செஸ்டர் யுனைடெட் கழகம். 2008ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் லீக் கோப்பையையும் FIFA கழக கோப்பையையும் சுவீகரித்துக் கொண்டது மான்செஸ்டர் அணி. அதே ஆண்டு சர்வதேச கால்பந்து உலகின் அதி உயர் தனிநபர் விருதான பாலன்-டி-ஓர் விருதையும் தனதாக்கிக் கொண்டார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. FIFAவின் சிறந்த வீரருக்கான விருது, தங்க பாதணி விருது என வரிசையாக அவரிடம் வந்து சேர்ந்தது. கிரிக்கெட் உலகின் சிறப்பான உடல் அமைப்பை கொண்டிருக்கும் வீரராக கருதப்படும் இந்திய அணியின் தலைவர் விராட் கோலி கூட தனது உடற்பயிற்சி மாற்றத்திற்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பார்த்தே பல்வேறு விடயங்களை கற்றுக்கொண்டதாக கூறினார். And just his mental strength to just keep going, just being the best in the world. I agree Messi probably has more natural ability, but for this guy to do what he's done day in day out and to keep that kind of discipline
to stay at the top of his game for 15 years. இன்று வரை அவரை விஞ்சும் ஒரு வீரனை தான் கண்டதில்லை என விராட் கோலி கூறினார். விராட் கோலிக்கு மட்டுமல்ல, உலகின் எண்ணற்ற விளையாட்டு வீரர்களுக்கும் கடின உழைப்பிற்கும் உடல் தகுதிக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை இன்று வரை முன்மாதிரியாக திகழ்ந்து வருகிறார். பிறக்கும் போதே கலைக்கப்பட்டிருக்க வேண்டிய கருவாக உருவாகி அந்த கடினமான பாதையை கடந்து குழந்தையாக வெளியே வந்து இந்த உலகமே இன்று போற்றும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு மேலும் பல புகழ்களை சேர்க்கும் விதமாக போர்த்துக்கல் அரசாங்கம் அவர் பிறந்த மதீரா தீவின் விமான நிலையத்திற்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் பெயரை சூட்டி கௌரவித்தது. இன்று கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதில் கலைக்கப்பட முடியாத கனவாக ரொனால்டோ இருந்து வருகிறார். காலத்திற்கு காலம் பல்வேறு புதிய வீரர்கள் வருவதும் செல்வதும் வாடிக்கையாக இருந்தாலும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ எனும் சரித்திரம் இந்த உலகம் இருக்கும் வரை ஒவ்வொரு கால்பந்து ரசிகனின் மனதில் கட்டாயமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போன்று இன்னும் ஒரு மாபெரும் மேதையான அப்துல் கலாமை பற்றியும் நாம் பார்த்திருந்தோம். இந்தியாவின் தென்மூலையில் கடைக்கோடியில் அமைந்திருக்கும் தீவு நகரமான ராமேஸ்வரத்தில் ஒரு நடுத்தர தமிழ் இஸ்லாமிய குடும்பத்தில் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி பிறந்தவர்தான் APJ அப்துல் கலாம் அவர்கள். 150 ஆண்டுகால பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து இந்தியா சுதந்திரம் பெறப்போகும் நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. இந்தியாவின் தேச விடுதலைக்காக அகிம்சை வழியில் போராடி வந்த மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியர்கள் தமது தாய்நாட்டை தாமே ஆட்சி செய்யும் நாள் நெருங்கிவிட்டது என உரைத்தார். அதுவரை வரலாற்றில் இல்லாத அளவு சுதந்திரம் பற்றிய நம்பிக்கை இந்தியர்களிடையே உருவாகியது. இந்த சம்பவங்கள் கலாமின் மனதில் உத்வேகத்தை விதைத்தது. ராமேஸ்வரம் தொடக்கப்பள்ளியில் தனது 5ஆம் வகுப்பு படிப்பை நிறைவு செய்தார் கலாம். ராமேஸ்வரத்திலிருந்து மாவட்ட தலைநகரான ராமநாதபுரம் நகருக்கு சென்று அங்கு அடுத்த கட்ட கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு விரும்பினார். ராமேஸ்வரத்தில் பிறந்து ஆகாயத்தில் பறக்கும் முதல் குழந்தையாக தான் இருப்பேன் என மனதிற்குள் உறுதி பூண்டார். கனவையும் வடிவமைத்தார். படித்து முடித்த நேரத்தில் தன்னம்பிக்கை மிக்கவராக எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க முடியும் என்ற தைரியத்தையும் கொண்டவராக அப்துல் கலாம் மாறியிருந்தார். சுதந்திர இந்தியாவின் பெயரை உலக அரங்கில் நிலைநிறுத்திய மிக முக்கியமான 3 துறைகளான விண்வெளி ஆராய்ச்சி, ஏவுகணை தொழில்நுட்பம் மற்றும் அணு சக்தி ஆகியவற்றில் அப்துல் கலாமின் பங்களிப்பு அளப்பரியது. 2002ஆம் ஆண்டு குடியரசு தேர்தலில் என்றும் இல்லாத அதிசயமாக ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி ஆகிய 2 அணியினரும் ஒரு மனதாக அப்துல் கலாமை இந்திய குடியரசின் தலைவராகவும் தேர்ந்தெடுத்தனர். இன்று வரை இந்திய குடியரசுத் தலைவர் என்ற வார்த்தையை கேட்கும் போது தானாகவே தமது கண்களில் அப்துல் கலாமின் முகம் இயல்பாகவே தோன்றும். காங்கிரஸ் மற்றும் பிஜேபி கூட்டணி இணைந்து அப்துல் கலாமை இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக நியமித்தது. இந்த பதவி காலமான 5 ஆண்டுகளை ஆக்கப்பூர்வமான விடயங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என நினைத்த கலாம் அந்த 5 ஆண்டுகளுக்குள் குறைந்தது 1 கோடி மாணவர்களையாவது சந்திப்பது என முடிவு செய்தார். பெரு நகரங்களை மட்டுமே இலக்காக கொள்ளாது நாட்டின் மூலை முடுக்கெங்கும் வறிய பின்தங்கிய பிரதேசங்களுக்கும் சென்று அவர் மாணவர்களை சந்தித்தார். எதிர்கால இந்தியாவின் வளர்ச்சியில் மாணவர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது என உணர்ந்து கொண்ட அப்துல் கலாம் மாணவர்களுடன் கலந்துரையாடி அவர்களுடைய சந்தேகங்களை தீர்த்து அவர்களுக்கு உத்வேகம் அளித்தார். இதுவரை இந்தியாவில் பதவி வகித்த குடியரசுத் தலைவர்களிலேயே மக்களுடன் அதிக தொடர்பை பேணியவரும் மக்களால் அதிகம் விரும்பப்பட்ட ஒரே ஒரு தலைவர் அப்துல் கலாம் என்றால் அது மிகையாகாது. நாடு மற்றும் நாட்டு மக்களின் மீதான அன்பினால் அவர் செய்த சாதனைகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் இந்திய அரசாங்கம் பல உயரிய விருதுகளையும் வழங்கி அவரை கௌரவித்தது. 1981ஆம் ஆண்டு பத்மபூஷன், 1990ஆம் ஆண்டு பத்ம விபூஷன், 1997ஆம் ஆண்டு பாரத ரத்னா ஆகிய விருதுகளை வழங்கி கௌரவித்தது இந்திய அரசு. இது மட்டுமன்றி சர்வதேச ரீதியிலும் பல நாட்டு அரசாங்கங்களும் பல்கலைக்கழகங்களும் அவருக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தனர். சுவிட்சர்லாந்து அரசாங்கம் அப்துல் கலாம் அந்த நாட்டிற்கு வருகை தந்த நாளான மே 26ஆம் தேதியை தேசிய அறிவியல் தினமாக அறிவித்து பெருமைப்படுத்தியது. இந்த வேளையில் அப்துல் கலாமின் சுயசரிதை நூலை பற்றி சற்று குறிப்பிட வேண்டும். விங்ஸ் ஆஃப் ஃபயர், அதாவது அக்னி சிறகுகள் என பெயரிடப்பட்டு வெளியிடப்பட்ட அவரது சுயசரிதை நூல் இன்றளவும் இந்தியாவில் அதிகம் விற்கப்பட்ட ஒரு சில நூல்களில் ஒன்றாக காணப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி மூலமாக எமது தடம் ரசிகர்களுக்கு நாங்கள் இந்த தருணத்தில் கூறுவது, முடிந்தால் அப்துல் கலாமின் அக்னி சிறகுகள் என்ற நூலை வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும் என்பதை நாமும் முன்மொழிகிறோம்.
நமது மனக்கண்ணில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை, அவரது சுற்றுப்புறத்தை இயல்பாக உணரக்கூடிய வாய்ப்பை அந்த நூலை வாசிப்பதன் மூலம் எம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்தியா 2020 மற்றும் எழுச்சி தீபங்கள் போன்ற நூல்களும் அவரால் எழுதப்பட்டன. 2008ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதன் பின்னர் தனக்கு மிகவும் பிடித்தமான பணியான ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்தார் அப்துல் கலாம். இந்திய பல்கலைக்கழகங்கள் பலவற்றில் கௌரவ பேராசிரியராகவும் அவர் பணியாற்றினார். 2015ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி ஷிங்லாவில் அமைந்துள்ள இந்திய மேலாண்மை பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது யாரும் எதிர்பாராத வகையில் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் அவர் உயிரிழந்தார். தேசமே கண்ணீரில் மூழ்கியது. இந்தியாவை தாங்கி பிடித்து நின்று கொண்டிருந்த தூண் விழுந்து விட்டது என பத்திரிகைகள் கண்ணீர் செய்திகள் வெளியிட்டன. படித்தவர் படிக்காதவர், பணக்காரர் ஏழை என்ற வித்தியாசமன்றி நாடே திரண்டு ஒன்று கூடி அவருக்கு பொது வெளியில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தியது. ராமேஸ்வரத்தில் இடம்பெற்ற இறுதி சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு அவரின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அப்துல் கலாமை கௌரவப்படுத்தும் வகையில் அவரது சொந்த ஊரான ராமேஸ்வரத்திற்கு அருகில் பேக்கரும்பு எனும் இடத்தில் அப்துல் கலாம் தேசிய நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு மண்டபத்தின் நுழைவாயில் இந்தியா கேட் போன்றும், கட்டிடத்தின் அமைப்பு ஜனாதிபதி மாளிகையான ராஷ்டிரபதி பவன் போன்றும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு மண்டபம் முழுவதும் அப்துல் கலாமின் அரிய புகைப்படங்கள் மற்றும் அவரை பற்றிய தகவல்கள், புத்தகங்கள் காணப்படுகின்றன. அது மட்டுமன்றி அவர் வீணை வாசிக்கும் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கலாம் வாழ்ந்து மறைந்த வீடு கலாம் இல்லம் எனும் பெயரில் பொதுமக்கள் பார்வைக்காக காட்சி மையமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மண்ணில் தோன்றும் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு தனி சிறப்பான இயல்புடனும் நட்பண்புடனுமே காணப்படுகிறான். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே அவர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களாக புகழ் பெறுகின்றனர். அப்படி அவர்கள் புகழ் பெறுவதற்கு கடவுளின் ஆசியோ அல்லது அதிர்ஷ்டமோ காரணம் அல்ல. அதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள், துக்கங்கள், தூங்காத இரவுகள் ஆயிரம் இருக்கின்றன. நமது கதையின் நாயகன் அப்துல் கலாமும் இதற்கு முன்பு நாம் கூறிய ஒவ்வொருவரும் தமக்கான பாத்திரத்தை மிகவும் கஷ்டமான முறையில் தேர்ந்தெடுத்தே அவர்கள் அதில் சாதித்து முன்வந்தனர். பின்தங்கிய ஒரு கிராமத்தில் பிறந்து மன உறுதியுடன் படித்து நாட்டின் அதி உயர் பதவியை வகித்து தனக்கென சொத்துக்கள் எதையும் சேர்த்து கொள்ளாமல் மக்களை சந்திப்பது, மாணவர்கள் சந்திப்பதை மட்டுமே தனது முழு நேர பணியாக கொண்டிருந்தவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ஒருவேளை அவர் முதுமையை காரணம் காட்டி அதிகமாக பயணம் செய்யாமல் சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் இன்னும் சில வருடங்கள் அவரால் வாழ்ந்திருக்க கூடும். ஆனால் இறுதி நொடி வரை மாணவர்களை சந்தித்து அவர்களின் சந்தேகங்களை தீர்த்து அவர்களுக்காகவே வாழ்ந்து மடிந்த மாபெரும் மேதைதான் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இவைதான் 2021ஆம் ஆண்டில் நாங்கள் உங்களுக்கு கூறுவது. Never ending shade. The loss we carry, a sea we must wade. We've braved the belly of the beast. We've learned that quiet isn't always peace. We're brave enough to be it. இதுதான் தடம். ஒவ்வொரு தடமும் பல்வேறுபட்ட மாற்றங்களை உருவாக்கியிருந்தது. தடம் பதித்தவர்களும் சரி, தடம் மாறியவர்களும் சரி, நிகழ்வுகளும் சரி. இந்த வருடம் பல்வேறுபட்ட அதிகமான விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். ஒவ்வொரு விடயமும் அறிவு பசிக்கு மிக சிறந்த தீனியாகவே மாறியிருந்தது. அதற்கு மிக பிரதானமான காரண கர்த்தாவாக எமது ரசிகர்களை தான் கூற வேண்டும். இந்த வருடத்தினுடைய கடைசி தருணங்களில் அடுத்த வருடம் இன்னும் பல்வேறுபட்ட புதிய உத்வேகத்தோடு நாங்கள் செயற்படுவதற்கு காரண கர்த்தாவாக இருந்தது நீங்கள் தான். உங்களுடைய உத்வேகம், நீங்கள் கொடுத்த ஆதரவு, பல்வேறுபட்ட ஆளுமைகளை பற்றி நாங்களும் தெரிந்து கொள்வதற்கும் நிகழ்வுகள் ஏன் இடம்பெற்றன, அதற்கு பின்னால் இருக்கின்ற ஒட்டுமொத்த அரசியலும் அதே நேரத்தில் வரலாற்று கதைகளையும் நாங்களும் தேடி உங்களுக்கு பொறுப்புமிக்க ஊடகமாக வழங்குவதற்கு வாய்ப்பளித்தமைக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் நன்றியை கூற வேண்டும். அடுத்த வருடம் சிறப்பானதொரு வருடமாக அமைய வேண்டும். அதனூடாக வருடத்தின் முதல் நாளிலேயே தடம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் பொழுது இன்னும் பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான விடயங்களோடு சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலும் புத்துணர்ச்சியும் எமக்கு ஏற்பட்டிருக்கிறது. நிகழ்காலத்தில் நாம் இந்த 2021ஆம் ஆண்டில் பல்வேறுபட்ட சவால்களை பார்த்திருக்கிறோம். ஒரே ஒரு விடயத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் எப்பொழுதுமே கூறுகின்ற இந்த காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் தொடர்பாக அதிகமான சில விடயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமூக ரீதியாக மட்டுமே ஒரு மனிதன் சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய அறிவும் சரி, அவனுடைய நட்பண்பும் சரி வளரும் என்கின்ற ஒரு விடயத்தை தான் தடம் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருகிறோம். காரணம், பருவநிலை மாற்றத்தினூடாக உலகம் பல்வேறுபட்ட சிக்கல்களை இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான தெளிவும் அறிவும் எமக்கு இருக்க வேண்டும். அது என்ன காலநிலை மாற்றம், அது என்ன பருவநிலை மாற்றம், ஒரு வெயிலோ மழையோ அதிகமாக
அதிகமாக இப்பொழுது எமக்கு தாக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறதோ, எதிர்பார்த்ததை விட கடந்த வருடத்தோடு ஒப்பிடுவதை விட இந்த வருடம் இந்த காலநிலை மாற்றத்தினால் நாங்கள் அதிகமான தாக்கத்தை சந்திக்கும் பொழுது இது ஏன் இடம்பெறுகிறது என்கின்ற ஒரு தேடல் எமக்கு ஏற்பட வேண்டும். சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 2100ஆம் ஆண்டிற்குள் மனித சமுதாயம் பல்வேறுபட்ட அழிவுகளை இந்த இயற்கை பேரிடரினூடாக சந்திக்கும் என்று விஞ்ஞானிகள் ஆருடம் கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக இது இடம்பெறும் என்று கூறியிருக்கிறார்கள். காரணம், ஆர்டிக் அண்டார்டிக் சமுத்திரத்திலே பனிக்கட்டிகள் உருகிக் கொண்டே இருக்கின்றன. இதனால் வெப்பமயமாதல் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இவ்வாறான ஒரு நிலையில் கடல் மட்டமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த உலகம் 71% கடலால் சூழப்பட்டிருக்கிறது. 29% மட்டுமே நிலப்பகுதி காணப்படுகிறது. அதிலும் 10% மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. வெறுமனே உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்த 19% நிலப்பகுதியில் தான் 750 கோடி மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள். இதிலும் குறிப்பாக 97% கடல் நீரால் சூழப்பட்டிருக்கிறது. வெறுமனே 3% குடிநீரை கொண்டுதான் எமது வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணவு பற்றாக்குறை, உணவு பஞ்சம் ஏற்படும் என்றும் கூட ஆருடம் கூறப்பட்டிருக்கிறது. இவ்வாறான பல்வேறுபட்ட சவால்களோடு தான் 2022ஆம் ஆண்டை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். ஆகையால் பொறுப்புடன், சமூக பொறுப்போடு எமது தேவைகளை அதே நேரத்தில் மிகவும் பாதுகாப்பாக வாழ வேண்டிய ஒரு தேவை எமக்கு இருக்கிறது. 2022ஆம் ஆண்டு அனைவருக்கும் சுமூகமான, அதே நேரத்தில் ஒற்றுமையாக, சந்தோஷமாக, சுகாதார ரீதியாக வாழக்கூடிய ஒரு வளமான ஒரு நாடாக, ஒரு ஆண்டாக இது அமைய வேண்டும் என்கின்ற ரீதியில் தான் நாங்கள் அதிகமாக இந்த பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றம் தொடர்பாக நீங்கள் தேடி படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தகவலை கூறிக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் நான் லவேந்திரன் ஜனநாயகன். மீண்டும் சந்திப்போம். இது தடம், வரலாற்றின் மறுபக்கம்.